இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சில மாதங்கள் பயிற்சியாகும். வருடக்கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் குரு பகவான் ஒரு வருடம் பயிற்சியாகிறார். ராகு கேது பயிற்சி என்பது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். சனி பயிற்சி என்பது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அந்த அடிப்படையிலே வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவான் மீனராசியில் பயிற்சியாகி அங்கே 2027 வரை அங்கு 2.5 வருடங்கள் தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார். இவ்வாறு தரப்போகிற பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்ட பலன்களையும் வித்தியாசமான பலன்களையும் சில நன்மையான பலன்களையும் தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனீஸ்வர பகவான் அவர் மீனராசியிலிருந்து இப்பொழுது துலாம் ராசிக்கு என்ன பலன்களை செய்யப் போகிறார், நன்மைகளை செய்வாரா தீமைகளை செய்வாரா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நற்செய்தியாக இந்த சனி பயிற்சி அமையப் போகிறது என்பது நாம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது துலாம் ராசி என்பது சுக்கிர பகவானுடைய வீடு. துலாம் ராசிக்கு இதுவரையில் 5ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 மீனராசிக்கு பயிற்சியாவது மூலம் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே சனீஸ்வர பகவான் 3, 6, 10, 11 இருந்தால் மிகச்சிறப்பு என்பது பொது விதி. அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் வாரி வழங்கும் யோகத்தினை துலாம் ராசிக்கு வழங்கப் போகிறார். கடந்த ஆண்டு 2 வருடங்கள் கன்னி ராசிக்கு வாரி வழங்கினார். பலருக்கும் நன்மை அளித்திருக்கிறார். ஒரு சிலருக்கு நன்மை அளிக்கவில்லை என்றால் அவர்களுடைய ஜாதக பலன்களை நாம் இங்கு சரிபார்த்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது கோச்சார பலன்களை பற்றிய மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோச்சார பலன்கள் மட்டுமே என்பதை குறித்து இதனுடைய விகிதாச்சார சதவீதங்கள் மாறுபடும். ஒருவருடைய முழுமையான ஜாதகத்திலே என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, எவ்வாறு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினில்தான் முழுமையாக தெரிய வரும். பொது பலன்களாக நாம் கூறப்படுகிற விஷயங்கள் 100க்கு 40 முதல் 50% பொருந்தும் என்பதை அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த துலாம் ராசியை பொறுத்தளவில் இப்பொழுது சனிப்பெயர்ச்சி, அதாவது மீனத்திலே சஞ்சரித்து வரக்கூடிய சனீஸ்வர பகவான் துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறார் என்று விரிவாக பார்த்தோமானால், பொதுவாகவே துலாம் ராசி என்பது சுக்கிர பகவானுடைய வீடு. சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ஒரு நட்பு உண்டு என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே 6ஆம் வீட்டுக்கு செல்கின்ற சனீஸ்வர பகவான் துலாம் ராசிக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்யப் போகிறார். இதுவரையில் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், முடிவுக்கு வரும் என்று சொன்னால் கடன்கள் அடைபடும், புதிய வருமானங்கள் பெருகும், புதிய லாபங்கள் உயரும், அளவில்லாத பணம் வந்து சேரும். 1 மடங்கு என்று சொல்வதை விட பன்மடங்கு லாபங்கள் வந்து சேரும். ஏதேனும் வரவேண்டிய வசூல் இருந்தால் அது முழுமையாக வந்து சேரும். குடும்பத்தாருடன் ஏற்கனவே பாகப்பிரிவினையில் பாக்கி இருந்தால் அது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேரும். திடீர் ராஜயோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திடீரென வராது என்று எதிர்பார்த்த பணமோ அல்லது உங்களுக்கு சம்பந்தமில்லாத வகையில் கூட்டு சேர்ந்து திடீரென ஒரு பெருத்த லாபத்தினை உங்களுக்கு தந்துவிட்டு செல்கின்ற அளவிற்கு உங்களுக்கு ராஜயோக பலன்களை சனீஸ்வர பகவான் இந்த 2.5 ஆண்டுகளிலே தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் ருணரோக சத்துரு என்று சொன்னாலும் உடல் ரீதியான அவ்வப்போது உபாதைகள் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் அடிபட்டு போய்விடுவார்கள். கண்கண்ட தூரத்திற்கு எதிரிகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி பெரிதாக இருக்கும். இதுவரையில் வேலை இழந்து வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்திலே திருமணம் நடைபெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரப்பேறு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய வகையிலே நல்ல தொழில் வேலை வாய்ப்புகளில் சேருவதற்கு பாஸ்போர்ட் விசா மூலம் நல்ல அமைப்புகள் உருவாகிறது.
மேலும் குடும்பத்தில் திருமணமானவர்கள் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்களுக்கு தீர்வு ஏற்படும். நோய் நொடியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் நோய் தீர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள் அவர்கள் மேல் படிப்புக்கும் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது. மேலும் காதலித்து கொண்டிருப்பவர்களும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வரன் அமைவதற்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகிறது. இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வினில் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. வருகிற 2.5 ஆண்டு காலத்திற்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, குடுக்கல் வாங்கலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பழைய கடன்கள் முழுமையாக அடைபடும். வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு நிலம் கிடைக்கும். இது ஏதோ சொல்வதற்காக இல்லை, இது முழுமையாக 50% என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இதிலே முழுமையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் ராஜயோகத்தினை அள்ளித் தருவார் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான விஷயம். இந்த ராஜயோகத்தினை அவர்கள் பெற்று வாழ்வினில் பல சிறப்புகளையும் நல்பெயர்களையும் சொத்து சேர்க்கையையும் சுகபோக வாழ்க்கையினையும் பணத்திலே சேமிப்பு வங்கி கணக்கில் உயர்ந்து மிகப்பெரிய செல்வந்தராகும் சூழ்நிலையும் உருவாகக்கூடும். ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளையும் சமாளித்தால் அவர்களுக்கு லாபம் நிச்சயம், பணம் சேரும், புதிய வேலைவாய்ப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் 100% இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றியினையும் லாபத்தினையும் பெறப்போகிறார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி.